இங்க இருக்கக்கூடியவரு ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா ஐலாண்ட்குள்ள வந்து மாட்டிருப்பாரு. கிடைக்கத வந்து சாப்பிட்டுட்டு இருக்க சமயத்துல திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு நூடுல்ஸ் பாக்கெட்ட வந்து பாக்குறாரு. இத பார்த்தோனே அவருக்கு அதை சாப்பிடணும்னு ரொம்பவே ஆர்வமாயிடுது. அதை திறந்து பார்க்கும்போது உள்ள ஸ்பைசஸ் பாக்கெட் மட்டும் இருக்கு. இத பார்த்த உடனே அவர் கண்டிப்பா நூடுல்ஸ் சாப்பிடணும்னு ஆசை வருது. அதனால அவருக்கு அங்க கிடைக்கக்கூடிய எல்லா செடிகளையும் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வராரு. அது ஒண்ணா எல்லாத்தையும் வந்து சேர்த்து இப்ப பிசைஞ்சு பாக்குறாரு. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அது மாவு மாதிரி வரவே இல்ல. அதுக்கப்புறமா தான் தெரியுது இதுக்கப்புறம் முடியாதுன்னு சொல்லிட்டு டயர்டாய் படுத்துறாரு. பட் அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கனவுல கூட நூடுல்ஸ் தான் வருது. சோ இப்படி இருக்க சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பேர்ட்ஸ் பாக்குறாரு. இப்ப இந்த பேர்ட்ஸோட பூப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சீட்ஸ் இருக்கு. இப்ப இந்த சீட்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவருக்கு ஒரு ஐடியா வருது. நம்மளே ஏன் வந்து கார்ன் கல்டிவேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் சேகரிச்சு அவரே வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிளான் பண்றாரு. பிளான் பண்ணதுக்கு அப்புறமா அது ரொம்பவே வந்து பாசமா வந்து பாத்தீங்கன்னா வளர்த்துட்டு இருக்காரு. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அந்த சீட் வந்து இப்ப முளைச்சு ஒரு செடியா வந்துருது. இதை பார்த்துட்டு அவருக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அதனால அவர் போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்புக்காக வைக்கிறாரு. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அந்த செடி பெருசாகி அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் கார்ன் வருது. இதை வந்தனே அவர் வந்து அதை எடுத்துறாரு. வெளியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாவு மாதிரி பிசைஞ்சு இப்ப அதுல இருந்து நூடுல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி அழகா வந்து செய்யறாரு. இப்ப அந்த நூடுல்ஸோட முதல் வாயை சாப்பிடும் போது அவர் கண்ணுல இருந்து கண்ணீரே வருது. ஏன்னா அவர் சாப்பிட்ட நூடுல்ஸ்ல இதான் பெஸ்டா.